என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 14ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பிள்ளை வளர்ப்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நீதிமொழிகள் 23:13 வசனம் முதல் 26 முடிய. பிள்ளை வளர்ப்பு. நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. யாத்திராகமம் 2 வசனம். பிள்ளைகளை நல்லவர்களாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் வளர்த்து கொடுப்பது ஒரு சிறந்த ஊழியம். எங்கோ இருக்கும் ஆதிவாசிக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை உபதேசிப்பது நமக்கு முடியாததாய் இருக்கலாம். ஆனால் நம் வீட்டில் நம் கண்காணிப்பில் வளர்கிற பிள்ளைகளை யோசேப்புகளாய், மோசேக்களாய், பிரிஸ்கில்லாக்களாய் வளர்க்க முயலலாம் அல்லவா? முடியும் அல்லவா? பார்வோன் குமாரத்தி மோசேயை குழந்தையாய் எடுத்தபோது அதை வளர்க்க ஒரு தாயை தேடினாள். சொந்த தாயிடமே பிள்ளையை கொடுத்து எனக்காக வளர்த்திடு என்கிறாள். நாமும் நாம் பெற்ற பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகளை ஆண்டவர்க்காகவே, ஆண்டவர் விரும்பும் பிள்ளைகளாய் வளர்ப்பது நம் பொறுப்பு. அதற்கு முதலாவது பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் போதிக்கப்பட வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை என்பதை ஓய்வு நாட்பள்ளி கற்றுக் கொடுத்தாலும் குடும்ப ஜெப வேளையில் திருமறை வாசித்ததை குறித்து ஒவ்வொரு நாளும் உரையாடுவது நல்லது, சிறந்தது. எல்லோரும் போல நேரமில்லை என்று சொல்லும் குடும்பத்து பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகள் போல் வளரக்கூடும். ஜாக்கிரதை. அது மட்டுமல்ல, நம் அன்றாட உரையாடல்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, நம்மை வழிநடத்தி வந்த விந்தையை சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சொல்லுவது பிள்ளைகளின் பிஞ்சு நெஞ்சிலே பக்தி சித்திரங்களை வரையும் என்பதை மறவாதீர்கள். மேலும் பாட்டு பாடுவது, வசனங்களை மனப்பாடம் செய்வது, கணினிகளில் செய்திகளை கேட்க செய்வது, கேட்ட செய்திகளை அசை போடுவது ஆகியவை வெளிப்படையான பக்தி காரியங்கள். இவற்றை பயிற்றுவிக்க வீடுதான் சரியான பக்தி மேடை. மிக மிக முக்கியமாக பெற்றோர் மிக சிறந்த முன்மாதிரிகளாய் வாழ வேண்டும். உங்களுக்காக நல்லவர்களாக வாழாவிட்டாலும் பிள்ளைகளுக்காக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். பிள்ளைகளுக்கு மோட்ச வழி காட்டுபவர்கள் பெற்றோரே. பிள்ளைகளுக்கு மோட்ச வழி காட்டுபவர்கள் பெற்றோரே. தேவன் தந்த பிள்ளைகளை நாம் தேவனுக்காக வளர்த்திடலாமா? தேவன் தந்த பிள்ளைகளை நாம் தேவனுக்காக வளர்த்திடலாமா? தேவனுக்கு உகந்தவர்களாய் வளர்த்திடலாமா? தேவ பிள்ளைகளாய் வளர்த்திடலாமா? தேவனுக்கு உகந்தவர்களாய் வளர்த்திடலாமா? தேவ பிள்ளைகளாய் வளர்த்திடலாமா? தேவன் தந்த பிள்ளைகளை நாம் தேவனுக்காக வளர்த்திடலாமா? ஜெபம். தேவனே, உம் சாயலை நான் பெற்று என் பிள்ளைகளுக்கு கொடுக்க அருள் புரியும். ஆமேன்.